ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. அங்கே பிதுசுருச்சி புத்திரகமுத்தமம் தம் திருஷ்ட்வா த்ருவः கில சுனீதி சுதோதிரோக்ஷ்யன் ஆசிக்ஷிபே கில சிசு சுதரம் சுருச்யாஹ துஸ்ஸந்த்யஜா கலு பவத் விமுகைரசூயா. துருவன் தன்னுடைய தகப்பனாரான உத்தானபாதனுடைய மடியில உட்கார்றதுக்காக ஏற போனா, அப்ப அவனுடைய சிறிய தாயார் சித்தியான சுருச்சியானவள், நீ என்னுடைய கர்ப்பத்துல பிறந்தா தாண்டா உங்க அப்பா மடியில ஏற முடியும், நீ பரம துர்பாகியவதியான சுனீதிய உங்க அம்மாவா தேர்ந்தெடுத்து பிறந்துட்ட, ஆனா நீ என்னுடைய வயத்துல பிறக்கணும்னா நேர பிறக்க முடியாது, காட்டுக்கு போ. காட்டுல குறிச்சு சங்கு சக்கர கதாதரனான மகாவிஷ்ணுவை நினைச்சு தபசாராத்ய புருஷம் தஸ்யைவானுக்ரகேன மே கர்ப்பே த்வம் சாதயாமாத்மானோ யதிச்சசி நிருபாசனோ. கர்ப்பே த்வம் சாதயாத்மானம் யதிச்சசி நிருபாதனம். என்னுடைய கர்ப்பத்துல நீ பிறந்தால் அந்த ஒரு நல்ல கதியானது உனக்கு அப்பா மடியில உட்கார்ற பாக்கியமானது கிடைக்கும்னு சொல்லி கிளம்பி இங்கேது ஓடு, இதுக்கு மேல நிக்காதே. ஏன்னா தன்னுடைய பர்த்தாவான உத்தானபாத மகாராஜனுக்கு ஏதாவது மனசு மாறி குழந்தைய கோபிச்சுக்காத, நீ வாப்பா இங்க துருவா அப்படின்னு கூப்பிட்டுட போறானேன்னு சுருச்சிக்கு அந்த சூழ்ச்சியினால பயமா, அதனால விரட்டுறா, காவலாளிகளை கூப்பிடுறா, இந்த குழந்தைய கொண்டு போய் தெருவுல விட்டுட்டு வந்திருக்கோம்னா. இவ்வளவுத்துக்கும் காரணம் ஸ்லோகத்தை முடிக்கச்சே பட்டத்ரி விமுகை அசூயா. இந்த பொறாம இருக்க அந்த அசூய ஒத்தனுக்கு வந்துருத்துனா அது அவனுக்கு அழிவை தேடுவதாக அமைஞ்சிருக்குன்னு சொன்னாராம். அதனால தான் வள்ளுவர் கூட குரல்ல சொல்ற சமயத்துல அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தூழி தீ உழி உய்த்து விடும்னு சொன்னார். அதாவது ஒரு பொறாம இருக்கிற ஒருத்தனுக்கு என்ன காத்துன்னு இருக்கும்னா தீயுழி எரிகின்ற நரகத்துல போய் அவன் விழக்கூடிய அளவுக்கு அந்த பொறாமையானது அவனுடைய வாழ்க்கையில பெரிய சோகத்தை உண்டு பண்ணிடுமா. அதனால தான் குருவாயூரப்பா உலகத்துல அசூயையோட ஜெயிச்சவா கிடையாதுன்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார்னு சொல்றமே, அதையே வள்ளுவரும் அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அங்கு இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல்லைன்னு 1.5 வரியில அழகா சொல்லிட்டாராம். பொறாமையோடு வளர்ந்தவாளையும் உலகத்துல நாம பார்க்கல, பொறாமப்படாம இருந்து வாழ்க்கையில தாழ்ந்து போனவாளையும் நம்ம பார்க்கலன்னு குரல்ல அழகா வர்ணிச்சார். அப்ப பட்டத்ரி நமக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிக்கச்சே காண்பிச்ச ஒரு பெரிய நீதி என்னன்னா, பொறாமைன்ற ஒரு ஆமை நம்ம கிட்டக்க இருக்க கூடாதான். அப்போ நமக்கு என்னெல்லாம் நம்ம விளக்கணும், எந்த ஆமைகள்லாம் நம்ம இடத்துல இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அழகாக பெரியவர்கள்லாம் நீதி சாஸ்திரத்துல இந்த ஸ்லோகத்தை வச்சுண்டு ஒரு பெரிய விளக்கத்தோட நமக்கு காமிச்சு கொடுக்கிறாளாம். அழுக்காராமை அது இருக்கணும் நம்ம கிட்டக்க. இத்தனை ஆமைகள் இருக்கணுமா, ஒரே ஒரு ஆமை பொறாமையானது நம்ம கிட்டக்க இருக்கக்கூடாது. அழுக்காராமை அதாவது கோபப்படாம இருக்கணும். பிறனில் விழையாமை அந்த ஆமையை நம்ம கையில பிடிச்சுக்கணுமா, மற்றவர்கள் விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாது. அதே மாதிரி வெட்காமை, இன்னொருத்தருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்ற ஆமை நம்ம கிட்டக்க இருக்கணும். புறங்கூறாமை, எப்ப பார்த்தாலும் ஒருத்தனை பத்தி தப்பு சொல்லிண்டே இருக்கிறது, அவனை பத்தி வெளியில பேசிண்டே இருக்கிறது புறங்கூறுதல், அத புறங்கூறாமையானது நம்ம கிட்டக்க இருக்கணும். பயனினில் சொல்லாமை, தேவையற்ற பயனற்ற வார்த்தைகளை பேசாம நம்ம இருக்கணும். வெகுளாமை, கோபப்படாம இருக்கணும். கொல்லாமை, உயிர்களை கொல்லாம இருக்கணும். இன்னா செய்யாமை, மற்றவர்களுக்கு நம்ம கெடுதலை பண்ணாம இருக்கணும். நிலையாமை, நம்ம ஒரே சமயத்துல பிணியின்றி வாழ்க்கையில சுகமான வாழ்க்கையை அடைபவர்களாக இருக்கணும். சிற்றினம் சேராமை, சேராத சகாக்களோடு தேரக்கூடாத நட்போடு நம்ம வச்சுருக்க கூடாது. சிற்றினம் சேராமை. பொச்சாவாமை, கடமையிலிருந்து நம்ம தவறக்கூடாது. வெறுவந்த செய்யாமை, குடிகள் மக்கள் அஞ்சும்படியாக நம்ம ஒரு காரியத்தை பண்ணக்கூடாதான். அப்ப 12 ஆமைகள் நம்ம கிட்டக்க இருக்கணும், ஒரே ஒரு ஆமை இருக்க கூடாது.
பொறாமை இருக்கக்கூடாது. அழுக்காராமை, பிறனில் விழையாமை, வெக்காமை, புறங்கூறாமை, பயனில் சொல்லாமை, வெகுளாமை, கொள்ளாமை, இன்னா செய்யாமை, நிலையாமை, சிற்றிடன் சேராமை, பொச்சாவாமை, வெறுவந்த செய்யாமை, இத்தனையும் நம்ம கையில பிடிச்சுண்டா அப்ப என்ன ஆகும்னா இடுக்கண் அழியாமை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் போகுமாம். அப்படி துன்பங்கள்லாம் போறதுனால அவை அஞ்சாமைன்ற ஒரு பலன் நமக்கு எல்லா இடத்துலயும் நமக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையானது இருக்கும். பெரியோர்களுடைய அனுக்கிரகமானது, அருள் ஆசையானது நமக்கு கிடைக்கும். ஆக இத்தனை ஆமைகளை நம்ம புடிச்சுக்கணும், பொறாமையை விடணும் அப்படின்னு ஒரு மனுஷன் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சின்றாலே போறோம். வாழ்க்கையில நல்ல கதியை அடையலாம்ன்ற உயர்ந்த கருத்தோட இந்த ஸ்லோகத்தை பட்டத்ரி 17வது தசகத்துல 2வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். துஸ்ஸத்யஜா கலுபவத் விமுகைரசூஜா. அதனுடைய நாராயணிய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் சுலபமா நமக்கு புரிஞ்சிடும். தந்தையது மடியினிலே சுருதி உடைமைந்தனவன் உத்தமன் வீட்டிருந்த தனை கண்ணுற்றே சிந்தை தனில் தெளிந்த சுனீதியில் மைந்த துருவனும் தான் ஏறிடவே முயன்ற காலை நிந்தை சேர் சுருச்சியால் துருவனும் தானும் அதட்டியே துரத்திவிடும் நிலையை அடைந்தால் சிந்தை தனில் தெளிவில்லாதார் நின் பாதம் நிலைக்கிலாதார் பொறாமையே விடுதல் உண்டோ. பொறாமை இல்லாம இருந்தா உலகத்துல குருவாயிரப்பா எல்லாரும் நல்லபடியா இருக்கலாமேன்னு இந்த துருவன் கிளம்பி அழுதுண்டே தன்னுடைய தாயாரான சுனிதியினிடத்துல நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லணும். இவனுக்கு ஒரு வேகம் வந்துடுத்து. சித்தி சொன்னதுபடி 5 வயசா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கஷ்டப்பட்டாலும் காட்ட அடையணும், மகாவிஷ்ணுவை குறிச்சு தபஸ் பண்ணணும், வரத்தை வாங்கிக்கணும், அப்பா மடியில ஏறி உட்காரணும்னு ஒரு வெறி வந்துருத்தான் இவனுக்கு. அதே வேகத்தோட குருவாயிரப்பா தங்க அம்மாவை நோக்கி அழுதுண்டே ஓடினான். ராஜாவும் தடுக்கல, சுருச்சியும் கோபத்தை விடல. நேர இந்த குழந்தை போயின்னு இருக்கான், அம்மாட்டுக்க விஷயத்தை சொல்ல போறான்னு 17வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை தொடங்க இருக்கார். தொடங்கட்டும். அதுக்குள்ள நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்துல இருக்கும். சென்னை தாம்பரம் சானிட்டோரியம் ரயில் நிலையத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடியது சிட்லப்பாக்கம். அங்கிருக்கக்கூடிய காமகோடி நகரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ராதா ருக்மிணி சமேத சதுர்புஜ கோபாலகிருஷ்ண சுவாமியினுடைய சன்னதியிலே இதோ உயர்ந்த தன்வந்திரியினுடைய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். மூலமூர்த்தியாக இங்கு தன்வந்திரி பகவானானவர் தான் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றார். தன்வந்திரியே அமிர்த கலசகஸ்தாய சர்வாமய நாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமகா என்று நம்முடைய சர்வ வியாதிகளையும் பிணிகளையும் போக்குபவராக சங்கு சக்கரங்களை தான் 2 திருக்கரங்களிலே தாங்கிக் கொண்டு அமிர்த கலசத்தை ஒரு கையிலே வைத்துக் கொண்டு மற்றொரு திருக்கரத்திலே வலது திருக்கரத்திலே அட்டைப்பூச்சியை தான் தாங்கிக் கொண்டு உங்களுடைய சர்வ ரோகங்களையும் நான் போக்குகின்றேன் என்று தன்னுடைய உயர்ந்த திருவடி தரிசனத்தையும் அளித்துக் கொண்டு அமிர்த கலச ஹஸ்தராய் காட்சியளிக்கக்கூடிய தன்வந்திரியின் தரிசனத்தோடு இதோ ஹயக்ரீவரை உற்சவமூர்த்தியாக நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் அமர்ந்த திருக்கோலத்திலே ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே என்று ஓலைச்சுவடியை கையிலே தாங்கிக் கொண்டு சின்முத்திரையான ஒரு திவ்யமான ஹஸ்தத்தோடு ஒரு திருவடியை தான் தொங்கவிட்டுக் கொண்டு மற்றொரு திருவடியை மடித்துக் கொண்டு உயர்ந்த சாந்தமான ஞானத்தை வாரி வழங்கக்கூடிய திருமுகத்தோடு அவர் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய அயக்ரீவரோடு தரிசனத்தோடு இதோ மகாலட்சுமியும் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார். சாதாரணமாக லட்சுமி அயக்ரீவராக பல இடங்களிலே திவ்ய தரிசனத்தை அடைந்திருக்கின்றோம். இங்கு அயக்ரீவரை தனியாக தரிசித்த நாம் உடனே மகாலட்சுமியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். தாமரை பீடத்திலே எப்போதுமே மற்ற திருக்கோயில்களில் அநேகமாக அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சியளிக்கக்கூடிய மகாலட்சுமியானவள் இங்கு நமக்கு நின்ற திருக்கோலத்திலே காட்சியளிப்பதால் நாம் திவ்யமாக அகன்ற அவளுடைய திருவடியினுடைய திவ்ய தரிசனத்தை இங்கு ஆச்சரியமாக அடைகின்றோம். அது மட்டுமா, தாமரை பீடத்தின் மேல் நின்று கொண்டிருக்கக்கூடிய திருவடிகள், புன்சிறப்பான திருமுக மண்டலம், திறந்த கண்கள், 4 திருக்கைகளிலே அழகாக 2 திருக்கைகளில் தாமரை புஷ்பத்தை தான் தாங்கிக் கொண்டு மற்ற 2 திருக்கரங்கள் அபய கஸ்தமாகவும் வரத கஸ்தமாகவும் நமக்கு காட்சியை அளிக்க
அடிகையும் தான் சார்த்திக் கொண்டு கருணையே உருவான முகத்துடன் நமக்கு சர்வ காருண்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வாரி வழங்குபவளாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ நாராயணியத்திற்கு திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய 17வது தசகத்தின் 3வது ஸ்லோகத்தை துருவனுடைய கதையினுடைய தொடர்ச்சியாக குருவாயூரப்பனிடத்திலே விண்ணப்பக்க ஆரம்பித்து விட்டார். குருவாயூரப்பா, தொன்மோகிதே பிதரி பஸ்யதி தாரவஸ்யேஹே தூரம் துருக்தி நிகத சகதோ நிஜம்பம் சாபிஸ்வ கர்ம கதி சந்தரணாய பும்சம் தொத்பாதமேவ சரணோ சிசவே சசம்சகாம். ஆச்சரியமான ஸ்லோகம். குருவாயூரப்பா, உன்னுடைய தொன்மோகிதே, குழந்தைய ராஜா அரவணைச்சு பேசல. சித்தியோ நீ போய் காட்டுக்கு தபஸ் பண்ணுன்னு சொல்லிட்டா. ஓடி அழுதுண்டே வந்து சுனிதி இருக்கக்கூடிய அவளுடைய இடத்துல அம்மா மடியில ஏறி உட்கார்ந்து அப்பா மடியில ஏறி உட்காராத தாபம், சித்தி கோபிச்சுட்டாலேன்னு ஒரு கவலை, தன்னுடைய நண்பர்களை எப்படி இனிமே பார்ப்போம், ராஜான்னு மார்தட்டிட்டு போனமேன்னு அவர்கள் முகத்தை இனிமே அப்பா மடியில ஏறி உட்காராம பார்க்க கூடாதுன்ற ஒரு அவமானம், இத்தனைய யார்கிட்ட குருவாயூரப்பா இந்த குழந்தை காட்டும்? பாவம் 5 வயசு. ஓடி வந்து அம்மாவான சுருத்தியை இழுக்க கட்டிண்டது. என்னன்னு சொல்லாம தொடர்ச்சியா கேவி கேவி அழ ஆரம்பிச்சுதான். உடனே சுனிதியானவள் கேட்டா, என்னடா ஆச்சு உனக்குன்னு. நடந்த கதையெல்லாம் சொல்லி, அம்மா அப்பாத்தான் ராஜான்னு நீ சொன்னையா, என்னுடைய நண்பர்களை அழைச்சிட்டு அப்பாட்டக்க போனம்மா, உள்ளேயும் விட்டாமா, மடியில ஏறி உட்காண்டம்மா, ஆனா சித்தி என்ன பிடிச்சு தள்ளுட்டாமா, அப்பா மடியில உட்காரத்துக்கு என்னத்தான் வழின்னு கேட்டேன், நீ போய் காட்டுல தபஸ் பண்ணுன்னு சொல்லிட்டா. அம்மா இது உண்மையாமா? தபஸ் பண்ணாதான் நான் அம்மா மடியில ஏறி உட்கார முடியுமா? மகாவிஷ்ணு ஒத்தருக்குத்தான் எனக்கு அந்த அருகதையை வழங்க முடியுமா? நான் தபஸ் பண்ண போகட்டுமா, இல்ல நீங்க அழைச்சிட்டு போய் அப்பா மடியில உட்கார வைக்கிறேளா, என்ன பண்றேன்னு கேட்டார். இவ்வளவு சூழ்நிலை எதனால ஏற்பட்டதுன்னு பட்டத்திரி ஸ்லோகத்தை ஆரம்பிக்கச்சே சொல்றார். ஒரு உயர்ந்த மகாராஜா உத்தானபாதன், அதுவும் மனுவனுடைய வம்சம், நல்ல வம்சம், அதுல பிறந்தவன் ராஜ்ய பரிபாலனத்துல குழந்தைய இடத்துல இப்படி கேவலமா நடந்துப்பானா? இல்ல சுருச்சி தான் இவனை இப்படி தாக்கி பேசுவாளா? துருவனுக்குத்தான் அழுக வருமா? எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னா குருவாயூரப்பா நீதான் ஒரு பழிய போட்டாராம். தொன்மோகிதே ஒன்னால பிதரி பஸ்யதி தாரவஸ்யேஹே தூரம் துருக்தி நிகத சகதோ நிஜம்பம். நீ போய் ராஜாவை வாய முடின்னு இருக்கும்படி குருவாயூரப்பா பண்ண, சுருச்சியை கோவிச்சுக்கும்படியாக பண்ண, இவ்வளவுத்துக்கும் காரணம் ஒன்னால ஏற்பட்ட மோகம்னார். குருவாயூரப்பன் தான் பட்டத்திரியோட பேசுவாரோன்னு நாராயணியத்துல. பட்டத்திரி இது ரொம்ப அதிகமா இருக்கு, எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, அது குடும்ப சண்டை, அது இவன் போய் ஏறி உட்காண்டா அவன் புடிச்சு தள்ளினா என்னையே அதுல இழுக்கிறேன்னார். குருவாயூரப்பா ஒத்துக்க மாட்டேன், தொன்மோகித்தே ஒன்னாலத்தான் இவ்வளவு நடந்தது. காரணம் என்ன தெரியுமா? உன் பேர்ல தப்பு சொல்ல வரல, துருவனுடைய பெருமை உலகத்துக்கு தெரியணும்னு நீ ஆசைப்பட்ட. 5 வயசு குழந்தை கூட உலகத்துல தவம் செய்ய முடியும், அவனுக்கு நம்ம தரிசனத்தை அளிக்க முடியும். அப்ப துருவனை பத்தி உலகத்துல புரிஞ்சிக்கணும்ன்றதுக்காக நீ பண்ண விளையாட்டு தானேன்னு ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். குருவாயூரப்பன் அடுத்த வார்த்தை பேசாம ஆமாம்னு அங்கீகரிக்கிறார். சரித்திரமும் தொடர்றது, எவ்வாறு தொடர்கிறது என்ற ஒரு வைபவங்களை சிட்லப்பாக்கத்தில் எழுந்தருளியிருக்க சதுர்புஜ ஸ்ரீ கோபாலகிருஷ்ண சுவாமியின் திவ்ய ஆரத்தியோடு அவரிடமிருந்து நாம் உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தின் அடுத்த பகுதியை ஆனந்த ஆஞ்சநேயர் ஸ்ரீ கனகவல்லி தாயார் சமேத கரியமாணிக்க பெருமாள் திருக்கோயில் மணப்பாக்கம் சென்னையில் இருந்து நாம் அந்த திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.